ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சியின் வழியாக எங்களோடு கூட ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற யாவர் என்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பணகுடி சேகரம் தி அந்திரே ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகின்றோம். எங்களோடு கூட இந்த நற்கரணை ஆராதனையில் இணைந்து கொள்ள உங்கள் அன்பாடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனால் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அது நீர்க்காலில் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் அடைக்கலமாய் கோட்டையாய் மேய்ப்பராய் தஞ்சமாய் புகலிடமாய் இருக்கிறவரே மை துதிக்கிறோம். தர்மியான நாளிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் இந்த நற்கருணை ஆராதனையிலே இணைந்து கொள்ள நற்கருணை நாதராய் இயேசுவை நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாய், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய், உடைய பாடுகளையும் உடைய அன்பையும் குறித்து எங்கள் அதிகமாக உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் இந்த ஆராதனை வேளையில் எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிரசனங்கள் நடுவில் இருக்கட்டும். இந்த தொலைக்காட்சி வழியாக பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் நன்மைகளை செய். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம் மகிமைக்காக 200 ஆண்டு கீதங்கள் 5வது பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். 200 ஆண்டு கீதங்கள் 5வது பாடல்.
எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ண அன்பு கூறவும் இந்த பரிசுத்த நாமத்தை உத்தமாய் மகிமைப்படுத்தவும் இந்த பரிசுத்த ஆவியினே விதலால் எல்கிருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவர், வல்லமை நிறைந்தவர், அறிவுடன் இறங்குவிப்பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவர், பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவர், அறிவுடன் இறங்குவிப்பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவர், பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவர், அறிவுடன் இறங்குவிப்பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்துமாவோடு உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடு அன்பு கூறுவாக என்பதே பிரதான கற்பனை. இருக்கோப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இரண்டு கற்பனை நியாய பிரமாணம் எளிமை தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசி கேட்ட கற்பனையின் அடிப்படையில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு புறம்பே இருந்தவனுக்குள் போவதென்று அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவனை தீட்டுப்படுத்தும். ஆகவே நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து பாவ மன்னிப்பை பெறும்படியா தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படிட்டு மௌனமாய் நம்மை நாமே சோதித்து அறிவுமாக ஜெபம் பண்ண கிடவோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொண்டாரே, அந்த இரத்தத்தினால் நம்மை கழுவும்படியாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். பாவரிக்க ஜெபத்தை அவர் சேர்ந்து கருத்தை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தை நம்முடைய இருதயத்தை ஊற்றி சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகும் எங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாகும் பாவம் செய்துள்ளோ அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. விடுதலை அர்ப்பணியில் உலகில் மோடு நாங்கள் சேர்த்து அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மிகுந்த இரக்கத்தினால் பாவமறை எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனாய் வாழும் மோடும் சக மனிதரோடு சமாதானத்தோடு வாழும் அருள் புரிந்தருளும். ஆமீன். இயேசு கிறிஸ்து மூலமாய் கடவுளை உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவந்திருந்தால் உறைந்த மலையை போல் உண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பெஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தவர்கள் பாவங்களை நீ நினையாதிருப்பேன். மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்த அந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாய் சர்வவல்லமையுள்ள கடவுள் தோமன சாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமணி பரிசு மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவளை உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலையில் நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவாரீருக்கே சோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் பொதுவான வேத பகுதியை வாசிக்க கேட்போம். ஆண்டுடைய வேதாகமம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி
நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம் முதல் 13 வசனம் உடைய. நாகும் 1 அதிகாரம் 1 வசனம் முதல் 13 வசனம் உடைய. நினிவேயின் பாரம். எல்கோசனாகிய நாகுமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சலுள்ளவரும் நீதியை சரிகிட்டவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாயிருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்னல் பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுவதும் காய்ந்து போன செத்ததை போல் எரிந்து போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற தூராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி வாசித்து முடிந்தது. நம் யாவரும் சேர்ந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாய் ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் இதனுடைய ஒரே பிறனுக்குமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கு உண்டாக்கும் முன்னே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், தெய்வத்தில் தெய்வமானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். பரமடத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியானவரே கன்னிமரியால் மனிதரானார். பொந்திபிலாத்தின் காலத்தில் சிலுவையில் பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி பரமடத்தில் ஏறி ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் புறப்படுகிறோமாய் பிதாவோடு குமாரன் கூட தொழில் சோதரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையில் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பையும் ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஒரு சிறப்பு பாடல் நாம் பாட கேட்போம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய 1வது வாரம் ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். மே மாதத்தை கடந்து ஜூன் மாதத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அதனால் இந்த வாரத்தில் ஒரு நல்ல ஒரு சத்தத்தோடு அபிஷேகத்தோடு தேவனுடைய பலத்தோடு கூட புதிய நாளுக்குள் என்னை நடத்த புதிய கிருபையினால் என்னை நிரப்ப இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எங்களுடைய குடும்பத்தோடு கூட நீங்களும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைகள் நிறைவாகட்டும், எல்லா குறைகள் நிறைவாகட்டும். எந்தன் வறட்சி செழிப்பாகட்டும், எந்தன் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேட்போம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கேட்போம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. இன்று உறவுகள் சீர் பொருந்த, எல்லா உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, தேவா சமாதானம் நான் பெற்றிட. பாடுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, ஆமென். புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த கிருபையோடு, அந்த வல்லமையோடு கூட நாம் இந்த மாதத்திற்குள்ளாய் செல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிற தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். விசேஷமாய் நீர் எங்களோடு கூட பேசும். ஆவிக்குரிய மன்னாவை எங்களுக்கு அருள்தார். இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு பொதுவான வேத பகுதி நாகும் 1ஆம் அதிகாரம் வாசிக்க நாம் கேட்டோம். அந்த பகுதியில் நாம் வாசிக்கிற பொழுது ஒரு அருமையான வசனம்,
1 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். God is good in all the time. கர்த்தர் நல்லவர். இந்த நாகூமினுடைய அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு பக்கத்தில் அவர் எரிச்சல் உள்ளவர், ஒரு பக்கத்தில் அவர் உக்கிரக கோபம் உள்ளவர், ஒரு பக்கத்தில் கர்த்தர் நல்லவர் என்று நாகூம் எழுதுகிறதை, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, முதலாவதாக கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா ஆண்டுகளிலும் அவர் மாறாதவர். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டியது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். It should be an experience. God is good. அப்படி என்றால் ஒரு கேள்வி வருகிறது, கர்த்தர் நல்லவர் தானே, கர்த்தர் நல்லவராகத்தானே இருக்கிறார், நன்மை செய்கிறவர் தானே, ஆனால் ஏன் எனக்கு இந்த துன்பம் வருகிறது, ஏன் எனக்கு இந்த நல்லது நடக்கவில்லை, எல்லாம் தீமையாகத்தானே நடக்கிறது, ஏன் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனைகளை சந்திக்கிறேன்? கர்த்தர் நல்லவர், அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர். அப்படி என்றால் நான் செய்கிற தவறுகளுக்குத்தான் எனக்கு இந்த துன்பம் வருகிறதோ? ஏன் கர்த்தர் நல்லவர் தானே, ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படி நடக்கிறது? அநேக துன்பங்களுக்கு, வருகிற பிரச்சனைகளுக்கு அநேக காரணங்களை நாம் சொல்ல முடியும். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நல்லவர் என்று அவரை துதித்து பாடினார்கள். அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், கர்த்தர் மாறாதவர், அவர் நல்லவர். அவருடைய குணம் நல்லவர். புலம்பல் 3:25 சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை நோக்கி தேடுகிறவர்களுக்கும் அவர் நல்லவர். நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நன்மைகளோ தீமை வந்தாலும் கர்த்தர் நல்லவர் என அன்பான தேவனுடைய பிள்ளையே. யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றார். மனைவி வந்து சொல்லுகிறார், யோபுனுடைய மனைவி, தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஆனால் ஒரு பக்கத்தில் கர்த்தர் நல்லவர், ஒரு பக்கத்தில் அவர் நீதி உள்ளவர். அவர் தகப்பனை போல சிட்சிக்கிறவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுடைய கையிலிருந்து நன்மையை பெறும்போது அவர் நல்லவராக தருகிறார். தீமையை பெறும்போது ஏன் ஆண்டவர் என்று கேட்கிறோமோ, தேவனுடைய கையிலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? எப்பொழுதுமே ஒரு மனிதன் இனிப்பாய் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? அவன் உடம்பிலே அங்கே சுகர் வியாதி வந்துவிடும், நீரிழிவு. ஒரே ஸ்வீட்டா அப்படி சாப்பிடக்கூடாது இல்லையா? அப்படி என்றால் இந்த உலக வாழ்விலே ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நல்லவர். நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால் தீமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தோடு கூட இருக்கக்கூடாது. நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தீமை வருமானால் அதை எதிர்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 11:2 சொல்லுகிறது, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறவர் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள். நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயா? எப்படியா? புத்திரனை சிட்சிக்கிறது போல தகப்பனை சிட்சிக்கிறார். நினைத்துக் கொள்ளுங்க, அவர் நல்லவர் தானே. ஏன் எனக்கு இப்படி நடந்தது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது? நாங்கள் ஆண்டவருக்கு செய்யாத காரியம் என்ன? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா?
வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு அன்பானவர்களே. நீதிமொழிகள் 3:12 சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூற அவனை சிட்சிக்கிறார். கர்த்தர் நல்லவர் தான் ஒரு பக்கம் சிட்சிக்கிறவர், நீதி உள்ளவர். எபிரேயர் 12:5 சொல்லுகிறது, சிட்சை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிறோம், நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. போத ஆண்டவரே, யோனா சொன்னது போல, போத ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த தொலைக்காட்சியின் வழியாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, சொல்றீங்களோ, போத ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள். நோ, கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 12:10 சொல்லுங்க, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எதுக்காக சிட்சிக்கிறார்? அவருடைய பரிசுத்தத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாகும்படிக்கு அவர் உங்களை சிட்சிக்கிறார். கர்த்தர் நல்லவர். God is good. எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்வில். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக, இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இரண்டாவதாக எதை குறித்து சொல்லுகிறது? முதலாவது குணநலம், இரண்டாவது தெய்வீக பாதுகாப்பு. ராஜாக்கள் யுத்தம் பண்ணும் போகும்போது என்ன செய்வார்கள்? இந்த கோட்டையை அடைத்து விடுவார்கள். உள்ளே வருகிற போகிற எல்லாரும் போக முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, கொள்ளுவனும் வாங்கவும் முடியாது, கொடுப்பவனும் அங்கே இருக்காது. தண்ணீர் வருவதற்கு சில வழிமுறைகள் செய்து வைத்திருப்பார்கள், உணவுகள் எல்லாம் சேமித்து வைத்திருப்பார்கள். பல வருடங்கள், பல மாதங்கள் அந்த யுத்தம் நீடிக்கும். கோட்டை பிடிக்கவே முடியாது. உள்ளே வருகின்ற எல்லா காரியங்களையும் பதுங்கு குழிகளை வைத்திருப்பார்கள். பதுங்கி போவதற்கான வாசல்கள் கீழே அண்டர் கிரவுண்ட் காரியங்கள் இருக்கும். வேதம் சொல்லுது, இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தர் உங்களுடைய இக்கட்டு நாள்களிலே அவர்தான் உங்களுக்கு கோட்டை. எரியோ கோட்டையை நாம் பார்த்தோம், தகர்ந்து விழுந்தது. ஆனால் எரிகோ கோட்டை காட்டிலும் வலுவான கோட்டை நம்மோடு கூட இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சென்னையிலே ஒரு பெரிய கோட்டை இருக்கிறது. அங்கே முதலமைச்சர் ஜார்ஜ் கோட்டை என்று பெயர். அங்கே டெல்லியிலே செங்கோட்டை என்ற ஒரு கோட்டை இருக்கிறது. ஒருவேளை எல்லா கோட்டைகளை காட்டிலும் கர்த்தர் நமக்கு அரணான கோட்டை. அதிகாரங்கள் பெரிய அதிகாரங்களாக இருக்கலாம் கோட்டையிலே, ஆனால் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என் தேவன். ஆண்டவர் சொல்ற, நீங்கள் யுத்தம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். 2 சாமுவேல் 22:2 அங்கே தாவீது சொல்ல, கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர். சங்கீதம் 18:2 என் கோட்டை என்று சொல்லுகிறார். சங்கீதம் 144:2 சொல்லுகிறார், கர்த்தர் என் கோட்டை, என் கோட்டை, அவர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். நான் நம்பி இருக்கிற கோட்டை, அவர் என்னை சுற்றிலும் பாதுகாக்கிறார். இக்கட்டு நாளில் கர்த்தர் அரணான கோட்டை, அரணான கோட்டை, ஃபோர்ட்ரஸ். ஆண்டவர் நமக்கு நல்ல கோட்டைங்க. எந்த அதிகாரம் வந்தாலும், எந்த இக்கட்டு வந்தாலும் கோட்டை. யோவேல் 3:16 உங்களுக்கு வாசிக்கிற கேளுங்கள். கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனால் கர்த்தர் தம் ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டை. வானமும் பூமியும் அதிரும், மக்களெல்லாம் பயந்துட்டு நடுங்குவார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு கோட்டை. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, அரணான கோட்டை. The safe place, safety place. பேங்கில் கொண்டு போய் எல்லாம் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி வைக்கிறோம். சில காரியங்களை வைக்கிறார்கள் மனிதர்கள். அதை காட்டிலும் சேஃப்டி பிளேஸ் ஜீசஸ். ஆண்டவர், ஆண்டவர் நமக்கு அரணான கோட்டை. மூன்றாவது, தம்மை நம்புகிறவர்களை அவரை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை என்னை அறிந்திருக்கிறார். யாரை அறிந்திருக்கிறார்? தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார்.
அநேக நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், என் கண்ணீரை யார் அறிவார்? ஏன்னா யாருக்கு தெரியும்? அவர் உங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், என்னுடைய உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன். அவர் உங்கள் நல்ல தகப்பன். உங்களுடைய ஆத்மாவை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் உடல் நலனை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பண தேவையை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்புகிறபடினால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் யார் என்று அவருக்கு தெரியும். உங்க பலவீனம் என்னவென்று அவருக்கு தெரியும். உங்க பலம் என்னவென்று தெரியும். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை அறிவார். ஏனென்றால் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால், நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பயப்படாதீர்கள். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களை கிருபையினால் அவர் நிறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடனாய் இருக்கும். துர்ச்செய்தி கேட்டால் பயப்படாம். இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கட்டும். பயப்படாதீங்க. ஏன்னா நம்மை நம்புகிறவர், நாம் நம்புகிறவர் மனிதனை நம்பவில்லை, மனித காரியங்களை நம்பவில்லை, மனிதனுடைய சிந்தனைகளை நாம் நம்பவில்லை, மனிதனுடைய யோசனைகளை நம்பவில்லை, மனிதனுடைய கையை நீங்கள் நம்பவில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள். He knows you. அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களை குறித்து அவருக்கு தெரியும். யாருக்கு என்னை குறித்து தெரியும்? மனிதர்களுக்கு தெரியும்டா, கர்த்தருக்கு தெரியும். உங்கள் அழுகையை அவர் பார்க்கிறார். உங்களுடைய இயலாமையை அவர் பார்க்கிறார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எசேக்கியா ராஜாவுக்கு முன்பாக ஒரு ராஜா வந்து கேட்சிக்கிறான். அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ யாரை நம்பிட்டு இருக்கிற? நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன சொல்றான்? யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறது கர்த்தர் மேல். எசேக்கியாவிடத்தில் வந்து சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான். யார் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கிற? 2 32:8 சொல்லு. நீ வீட்டில் போய் வாசி பாருங்க. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? 2 நாளாகமம் 32:8 நாம் வாசிக்கும் போது அதில் எங்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதை வாசித்து நாம் இந்த செய்தியை நிறைவு செய்வோம். 2 நாளாகமம் 32:8 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நல்லா கவனிங்க. நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகி கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகி எசேக்கியா இந்த வார்த்தைகளை சொன்ன அந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். மாம்ச புயம் அல்ல, மனுஷனுடைய சிந்தனை அல்ல. எசேக்கியா கர்த்தரை நம்பினான். நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? சங்கீதம் 56:11 சொல்லுகிறது, தேவனை நம்பியிருக்கிற நான் பயப்பட. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதனால. இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்கள். நாகும் 1:7 படி கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. தம்மை நம்புகிற உங்களை அவர் அறிந்திருக்கிறார். பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், பலன் கொள்ளுங்கள். மனிதர்களை பார்த்து, உலகத்தை பார்த்து பயப்படாதீர்கள், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் இக்கட்டு நாளில் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். அவர் உங்களை சுற்றிலும் நிற்கிறார், பாதுகாக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை குறித்த எல்லா காரியங்களையும் அவருக்கு தெரியும். நீங்கள் உட்கார்ந்தாலும் அறிந்திருக்கிறார், நீங்க நின்னாலும் அறிந்திருக்கிறார், நீங்க போகும்போது அறிந்திருக்கிறார், வரும்போதும் அறிந்திருக்கிறார். He knows.
எவ்ரிதிங். இந்த ஆண்டவர் உங்களை நடத்துவார், பயப்படாதீர்கள். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த வீட்டில் உட்கார்ந்து தொலைக்காட்சியின் வழியா அல்ல யூடியூப் வழியா நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்வில் கர்த்தர் சொல்றார், கர்த்தர் நல்லவர். அறிக்கை செய்யுங்க, தினமும் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்கி உங்களை நிரப்புவாராக. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீ சோசரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமா அன்பு கூர்ந்து ஒரே பிறனுக்குமாறன இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீர. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மிதாமே எங்கள் பலியாப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறையும் பூர்ணம் போந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்புகிறோம் நாங்கள் அதனை செலுத்தி வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக நெருக்க சிந்தப்படுகிற புது உடன்படிக்கின்ற இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி நமக்கு அருளப்பட்ட தைரியத்துடைய சொல்லுவமாக, பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், பிரவேசிக்கப்படாமல் தீமிந்து ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டுடைய பந்தியிலே நாம் சேரத்தக்கதாய் ஆண்டுடைய கரங்களை நம்மை அர்ப்பணித்து தாழ்மையின் ஜபத்தை சேர்ந்து யாவரும் சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சின்னதி நம்பி நாங்கள் பந்தியில் சேர துணியாமல் இவிட அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்ந்தோம். துணிக்குகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆனாலும் தேவரி எப்பொழுது இரக்கச்செயல் லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கு. ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனை இயேசு கிறிஸ்து சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீர ஆத்மாவும் சுத்தமாய் எப்பொழுது நாங்கள் அவருக்குள் எங்களுக்கு வாசமாய் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்த இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்தருளோம். ஆமென். ஆண்டுடைய பந்தியிலே சேரத்தக்கதாய் தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த எண்ணத்தோடு கூட தேவனுடைய பந்தியிலே சேர்ந்து ஆண்டவருடைய சரீரத்துக்கு இரத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. கிறிஸ்துவின் சரீரமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நம் யாவரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லா நன்மைக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீர் சரீரத்தில் அடிக்கப்பட்டீர், வாதிக்கப்பட்டீர் ஆண்டவரே. நம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம் அல்லவா? அதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றிருக்கிறீர். உம்முடைய சரீரத்துக்கு இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றியிருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் இந்த வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட நீர் பேசி நீங்கள் இடைப்பட்டீரே ஆண்டவரே. வார்த்தையினுடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் வந்தாலும் என் தேவன் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர், எங்களுக்கு வல்லவராக இருக்கிறீர் என்கின்ற உன்னதமான அந்த கருத்தை ஆண்டவரே, அந்த உன்னதமான விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பல்வேறு சூழ்நிலை இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கொரோனா வியாதி நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தேசத்தில் அமைதியின்றி இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் உண்டாகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, பண தேவைகளோடு பல்வேறு நிலைகளில் இந்த தொழில் காரியங்கள் அசைவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆரோக்கியம் தருகிற கரம் அவர்களை தேற்றி வழிநடத்தி தேவையானவைகளை சந்தித்து நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்களுக்காக, நர்சஸ்க்காக, இன்னும் ஆண்டவரே பத்திரிகை துறையிலே பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே கண்ணோக்கி நீர் பார்ப்பீராக. இந்த கொரோனா காலங்கள் மாறத்தக்கதாய் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டு ஊழியக்காரர்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து, திருச்சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இந்த காலங்களில் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் நாங்கள் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய், எங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற இந்த விசுவாசத்தில் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளின் மீது உம்முடைய கரம் இறங்கட்டும். உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தொளித்து இந்த இந்திய தேசத்தின் மீதும் எங்களுடைய தமிழ்நாட்டின் மீது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அரசு உயர் அதிகாரிகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆண்டவரே அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாடாளுமன்ற ஆண்டவரே உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. தேசத்தில் அமைதி சமாதானம் உண்டாகட்டும். ஆலயங்களை திறக்கப்படட்டும். நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தேவனுடைய பிள்ளைகளாக, ஒரே அங்கத்தினர்களாக, ஒரே மாம்சத்துக்கு இரத்தத்துக்கு உரியவர்களாக நாங்கள் ஆராதிக்க தேவன் அனுக்கிரகம் செய்யும். நாங்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற ஆண்டவரே அந்த வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐக்கியத்திலே கர்த்தரோடு கூட நாங்கள் காணப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு நன்றி சொல்லி உலகங்கள், திருச்சபைகள், ஊழியங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு நிலைமைகளில் இருக்கிற ஆண்டவரே மக்களுக்காக, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தாய்மார்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உம்முடைய சகாயத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் அன்பில் நிலைத்திருக்கபடி உங்கள் இருதயத்தை சிந்தை காக்கிறது பிதா, குமாரன், பரிசுத்தாய் சர்வ விழுமத்தையும் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. God bless you all. அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை பங்கு பெற்ற உங்கள் யாவரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு தேவ சமாதானமும் கிருபையும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.